ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜாக்கின் நெற்றியில் உள்ள கவலைகளின் கோடுகளை அவனால் அகற்ற முடியவில்லை. அநேக முடிவுகளை அவன் குறுகிய காலத்தில் எடுக்க வேண்டியதாயிருந்து அவனுடைய பள்ளியிலிருந்து ஆலோசகர் கவுன்சிலர் அடுத்த வருடத்தை பற்றிய முடிவுகளை எடுக்குமாறு அவனுக்கு ஆலோசனை அளித்தார். வேதாகம கல்லூரியா, பல்கலைக்கழகமா, அல்லது வேலை வாய்ப்புக்கான கல்வியா, அல்லது வேலையா, இந்த கோடை கால விடுமுறையை எப்படி கழிக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டுமா, அல்லது ஆலயத்திலிருந்து பயணம் செல்லும் குழுவோடு செல்ல வேண்டுமா, அவனால் சரியான முடிவு எடுக்க முடியாதபடி திகைத்து போயிருந்தான். ஜாக் வேதத்தை எடுத்து சில வசனங்களை வாசித்தான். பின் கண்களை மூடி 100வது முறையாக, ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை அறிய வேண்டும், நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்பதை எனக்கு காட்டும் என்று ஜெபித்தான். அநேக கிறிஸ்தவர்கள் ஜாக்கின் நிலையை நன்றாக அறியார்கள். அவர்களுக்கு தேவனுடைய திட்டத்தை விவரிப்பதற்கு கடினமாயிருக்கும். தங்களது வாழ்க்கைக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து சில நேரங்களில் அவர்கள் ஆச்சரியப்படுகின்றனர். உங்களுக்கு ஒன்று தனிப்பட்ட தேவனுடைய திட்டம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு தனிப்பட்ட திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாக கூறுகின்றது. எபேசியர் 5:17 ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கின்றோம். ஒரு திட்டம் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் வாழ தேவையில்லை. தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு திட்டம் வைத்திருப்பதால் விசுவாசிகள் தங்கள் வாழ்விற்கு ஒரு குறிக்கோள் இல்லையே என்று யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் உருவாக்கின ஒவ்வொன்றுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது ஒரு நியாயமான செயல்பாடு. பறவைகளின் இறக்கைகள், சிலந்தி வலை, கடல் சிப்பிகள் ஆகிய இவைகளுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட தன்மை உண்டு. மிகச்சிறிய பிராணியிலிருந்து வானத்தில் இருக்கும் கிரகம் வரை எல்லாவற்றுக்கும் ஒரு தனித்தன்மையும் சிறப்பம்சமும் உண்டு. தேவன் தான் உருவாக்கின எல்லாவற்றுக்கும் உங்களையும் சேர்த்து ஒரு திட்டம் தன் மனதில் வைத்திருக்கிறார்.